நீங்க ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் லிங்க் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கறதையுமே சொல்ல போறேன். ஏன்னா இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த என்டிபிசி எக்ஸாம் எப்போதான் அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு சர்க்குலர் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் அது ஃபேக். அது என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஜூன் ஜூலைல எக்ஸாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. பட் அது ஃபேக் தான். ஏன்னா ஆர்ஆர்பி தரப்புல இருந்து அது எதையுமே அவங்க டிக்ளேர் பண்ணல. எக்ஸ்பெக்டட் டேட்டுமே இந்த ஜூன் ஆர் ஜூலைல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ ஆர்ஆர்பி பாட்னா, அதாவது பீகார்ல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. இந்த என்டிபிசி கிராஜுவேட் லெவல், அதாவது என்டிபிசியில கிராஜுவேட் நான் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அதுல குறிப்பா இந்த கிராஜுவேட் லெவலுக்கு குறிப்பா இந்த பீகார்ல இருக்கிற எஸ்சி கமிட்டியை சேர்ந்தவங்க, அதாவது இந்த பீகார் தான் நம்ம தமிழகத்துலலாம் கிடையாது. பீகார் ஆர் மைக்ரேட்டட் ஃப்ரம் பீகார் ஸ்டேட் ஒன்லி. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா சில எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே இதுக்கும் எக்ஸாம் டேட்டுக்கும் என்ன ப்ரோ அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த என்டிபிசி எக்ஸாம் அப்படிங்கிறது ஆல் இந்தியா லெவல்ல நடக்கும். அதாவது ஒரு இதுக்கெல்லாம் தனித்தனியெல்லாம் நடக்காது, ஆல் இந்தியா லெவல்ல நடக்கும். ஸோ இவங்க இப்போ இதற்கு டேட் கொடுத்துருக்கிறதுனால இந்த டேட் முடிச்சக்கப்புறம் தான் இவங்க அடுத்ததற்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு காரணமா இருந்தாலும் இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட் வேற இருக்குல்ல, இந்த வார். ஸோ இதனாலையுமே இன்னும் டிலே ஆகிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்க. கண்டிப்பா ஆகஸ்ட் அப்படி இல்லைன்னா செப்டம்பர் கூட போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதுவும் இந்த கிராஜுவேட்க்கு அடுத்த அண்டர் கிராஜுவேட், குரூப் டி இது போன்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே வரிசையா இருக்கு. இப்போ ஏஎல்பி எக்ஸாமுக்கு கூட ஏஎல்பி அப்ளை பண்றதற்கு டேட் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, வர 19ஆம் தேதி. ஸோ அதை கூட நீங்க அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்க. இந்த என்டிபிசி எக்ஸாம் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டே தான் இருக்கு. ஏன்னா இது லாஸ்ட் இயர் 2024 8ஆம் மாசம் நினைக்கிறேன், அப்ப வந்தது. இப்பவே ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் ஆயிடுச்சு. இன்னுமே டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு தான் பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ ஒரு சைடு என்ன ப்ரோ இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாலும் கண்டிப்பா ரயில்வே எக்ஸாம் நீங்க வைக்க தான் போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கேன்சல் ஆகுறதுக்கும் அதுக்கெல்லாம். ஸோ படிக்க இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் கிடைக்கிறது நமக்கு போனஸ் தான், எக்ஸாம் டேட் என்ன அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு நீங்க சின்சியரா உட்காந்து ப்ரிப்பரேஷனை இன்னும் வேகப்படுத்துங்க. அதுதான் நம்ம சைட்ல இருந்து பண்ண முடியற ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி. வேற ஏதாவது நான் அப்டேட் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.